ஆஃப்டர் டெலிவரி நான் ஹேர் நல்லா கவனிக்காம விட்டதுனால எனக்கு ஹேர் ஃபாலும் இருந்துச்சு. அப்புறம் புதுசா டேண்ட்ரஃபும் வந்திருந்தது. சரி இப்படியே கவனிக்காம விட்டா இது இன்னும் ஜாஸ்தி ஆயிரும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பண்ண ஹேர் பேக் தான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். இந்த ஹேர் பேக் 2, 3 டைம் யூஸ் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் தெரியும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் 15 செம்பருத்தி எடுத்துட்டேன். முக்கு விரிஞ்சது எல்லாம் சேர்த்து எடுத்துட்டேன். இது கூட 4 கொய்யா இலை, கொஞ்சமா செம்பருத்தி இலை, வேப்பங்குழந்து காம்போட சேர்த்துட்டேன். இது கூட கொஞ்சமா மாசி பத்தினி, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 4 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு கொட்டமுத்தி எண்ணெய். இதில் லைட்டாக தண்ணி விட்டால் போதும். ரொம்ப தண்ணி விட்டால் தலையிலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். ஹேரை பார்ட்டிஷன் பண்ணிட்டு இதை நான் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுட்டேன். இது ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடணும். நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், லைட்டாக இருந்த டேண்ட்ரஃப் இப்போ எதுவுமே இல்லை. ஹேரும் வந்து எனக்கு சில்கி ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருந்தது. வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் அப்புறம் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும் ஹேர் வந்து. நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணாமல் தான் ஹேர் வாஷ் பண்ணேன். பிகாஸ் ப்ரீவியஸ் டே வந்து நான் தலை குளிச்சிருந்தேன்.